கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே நான் இன்றைக்கு ஜீவனோடு இருந்து கர்த்தருடைய சத்தியத்தை எடுத்து உரைக்க அவருடைய கண்களிலே நம் அனைவருக்கும் கிருபை கிடைத்த தயவுக்காய் அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் என்ன பேசப் போகிறார் என்று பார்ப்போம். 1 சாமுவேல் 2:30. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவனை நோக்கி நாம் துதியோடு சத்தத்தோடு நம்முடைய இருதயத்திலே அவரை நாம் போற்றி துதிக்கையிலே அவருடைய இருதயம் மகிழும். அவருடைய இருதயம் மகிழ்கிறபடி நாம் அவரை கனம் பண்ணுகிறோம் என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, அவர் சொன்ன கட்டளைகளையும் அவர் சொன்ன நற்காரியங்களையும் நாம் செய்து வரும் பொழுது, அவருடைய கட்டளைகளின் பிரகாரம் நாம் வாழும் பொழுது கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிறதாக காணப்படுகிறது. நம் தாய் தகப்பன் நமக்கு சொல்லும் புத்திமதிகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் செய்யும் பொழுது நம் தாய் தகப்பனை நாம் கனம் பண்ணுகிறது வெளிப்படுகிறது அல்லவா? அதுபோல கிறிஸ்துவானவர் நமக்கு சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு நல்ல காரியங்களையும், தேவனுடைய பணிக்கென்று நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயல்களையும் நாம் செய்து வரும் பொழுது அதை பார்க்கும் பொழுது தேவனை நாம் கனம் பண்ணுகிறோம் என்று அர்த்தமாகும். கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமுள்ள கிருபையின் கரங்களினாலே கர்த்தர் நம்மை ஏந்தியுள்ளார். நம்மை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து நாம் எப்பொழுதும் அவரை துதித்து வணங்கி போற்றி அவருடைய நாமத்தை நாம் சந்தோஷப்படுத்துகிறவர்களாக, சாட்சி உள்ள ஆத்மாவாக நாம் இந்த பூமியிலே வாழ்ந்திட வேண்டும். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கையிலே அவரை போல நாம் நன்மை செய்கிறவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து வர வேண்டும். அவருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்துரைத்து பாவ வழியிலே அறியாமல் இருக்கும் வாழ்க்கையை நாம் அவர்களை மனந்திரும்ப செய்து மாற்றும் பொழுது அது தேவனுக்கு பிரியமானதாகவும் தேவனை கனப்படுத்துகிறதாகவும் காணப்படுகிறது. நாம் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை எடுத்து உரைக்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய துணையினாலே நாம் மற்றவர்களுக்கு பரிசுத்த வார்த்தைகளை நாம் அவர்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும். அப்படியாக நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் அலட்சியமாய் பாவ வழியிலே சென்று தேவனுடைய பார்வைக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்து மற்றவர்களுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை எடுத்து உரைக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் அவ்விடத்திலே அவமானப்படுத்தப்படும். அப்படி அவமானப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் வாழக்கூடாதபடி இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே நாம் இயேசுப்பாவுக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து அவரை கனம் பண்ணுகிறவர்களாக ஜீவித்து இந்த பூமியிலே வாழ்ந்து வரும் பொழுது நாம் சொல்லும் வார்த்தைகளை ஒவ்வொரு மனிதர்களும் கேட்டு பின்மாற்றம் அடைந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அல்லவா? அப்படியாய் நாம் தேவனை கனப்படுத்துகிறவர்களாக பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது பூமியிலே நாம் தனிப்படப்பட்டவர்களாக ஜீவிப்போம். மற்றவர்களை காட்டிலும் உலகத்தாரை காட்டிலும் தேவனுக்கு நாம் பிரியமானவர்களாக காணப்பட வேண்டும். மற்றவர்களிடத்தில் நாம் பேசும் பொழுது, அவர்களிடத்திலே நாம் பழகும் பொழுது நாம் பேசுகிற வார்த்தைகள், செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவைகளாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் வாழும் பொழுது அப்படியாகவே கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவனை பின்பற்றி அவர் சித்தத்தின் பிரகாரம் வாழுகிற
நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பிரியமான செயல்களாக, வார்த்தைகளாக செய்யும் பொழுது கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறோம். நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. இந்த நாளையும் கூட சந்தோஷமான நாளாக கொண்டாடும்படியான பாக்கியத்தை கொடுத்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள். உங்களுடைய வம்சம் தேவனை துதிக்கிற வம்சமாக, முன்மாதிரியாக அவர்கள் பார்வையிலே காணப்படுங்கள். உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பம் தேவனுடைய ராஜ்யத்தை பின்பற்ற வழிகாட்டியாய் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் அவருடைய பிள்ளைகளாக முத்திரையிடப்பட்டிருப்பீர்கள். அப்படியாகவே நான் வாழ வேண்டும் ஆண்டவரே என்ற எண்ணத்தோடு, நோக்கத்தோடு, விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.